முதுமை தெரியக்கூடாது, அது பண்ணுங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன் விருப்பம் போல வாழ்வதற்கு இடம் அல்ல, என் விருப்பம் போல வாழத்தான் இந்த இடம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் விருப்பம் 1000 இருக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாரும் டாக்டர் ஆகணும். இப்போது எல்லாருக்கும் என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஆனால் யாருமே ஊழியக்காரராகணும் விரும்புறதில்லை. அப்பா அம்மா விரும்புங்க, என் பையன் ஊழியக்காரன் ஆகணும், என் மகள் ஒரு பாஸ்டர் மனைவியாக வரணும், என் மகளும் ஒரு பாஸ்டரமாக வரணும். கரங்களை உயர்த்தி கை தூக்க மாட்டேன்றீங்க பார்த்தீங்களா? அது முடியாது, கஷ்டம். இது புரியவே இல்லை. ஊழியக்காரனா ஐயோ அதுதாங்க மேன்மை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரைட். அதை நான் செய்து காட்டியிருக்கிறேன் வாழ்க்கையில். என்னை முழுமையாக அடுத்து சொல்லியிருக்கிறேன். பலி செலுத்துவது நன்றி கடன், நன்றிகளை செலுத்த. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, வார்த்தையால் சொல்லுவதை விட செயல்படுத்துவது பெருசு. அந்த தாழ்த்தின்னு சொல்கிறோமே, அது செயல்பாடு. தமிழ் புரியுதா உங்களுக்கு? தாழ்த்தி அது என்னது? செயல். கவனிங்க, வார்த்தை வேற, செயல் வேறு. சில பேருக்கு உங்களுக்கு புரியல. ஒரு வாத்தியார் பையனை கண்டிச்சார். அவர் சொன்னார், ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் அப்படின்னாரு. 4 தடவை சொன்னார், அவன் எழுந்துக்கல. உடனே வாத்தியாரே பெஞ்ச் மேலே நின்னார், டேபிள் மேலே. இப்போ நிற்பிடான்னு கேட்டார். பையன் நின்னான். அவன் சொன்னான், வாத்தியாரே உனக்கு முன்னால் நிற்கிறேன், ஆனால் எனக்குள்ளே நான் உட்கார்ந்தான் இருக்கிறேன். உனக்கு முன்னால் நிற்கிற, உன் பார்வைக்கு வேணும் நிற்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் என் பார்வைக்கு நான் இது தேவையா? நிறைய வார்த்தை அடிக்கனே போகிறோம். ஆலே லூயா, ஆலே லூயா அப்படிலாம் சொல்கிறாரு, செயலில் இல்லையே. அந்த தாழ்த்தி என்ற வார்த்தை செயல்பாடு. சொல்லுங்க, என் வார்த்தைகளை விட நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணீங்க, சூப்பர் ஜெபம். என்னை ரொம்ப தொட்டுது, என்னையே சிறுமை, அதாவது என்னை சிந்திக்க வச்சது. பரவாயில்லை, யாருக்கும் ஒருத்தருக்கு நம்ம ஒரு சின்ன கடுகளவு நன்மையாக இருக்கிறோமேனு. ஆனால் அதே வேளையில் அந்த சிந்தை என்ன மாறணும்? தாழ்த்தி என்ற வார்த்தையின் பொருள் என்னது? செயல்பாடு. சொல்லுங்க, செயல்பாடு. இப்போல்லாம் சேரில் உட்கார்றோம் இல்லை? எவ்வளோ சபையில் சேரில் உட்காரதில்லை, அந்த சேரே கிடையாது. பாருங்க, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பழக்கமே நிறைய பேருக்கு எனக்கு இல்லை. கேட்டால் முட்டி வலி, முதுகு வலின்றோம். கவனிங்க, வார்த்தையை விட என் செயல் முக்கியம். புரியுது உங்களுக்கு? ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்குது, ஆக்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் than the word. வார்த்தையை விட என் செயல் பேசும். நிறைய சொல்லலாம். அடுத்த குறிப்பு எதுக்கு தெரியுமா? சபை தெரியுமா? 20ஆம் வசனம்